வணக்கம், வெல்கம் டு IQ Study யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். டுடே எக்ஸாம்பிள் 1.9 வந்து நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.9 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. வெரிஃபை AB the whole inverse is equal to B inverse A inverse அப்படின்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவன் வந்து போட்டுட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க AB the whole inverse கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு B inverse A inverse ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் A into B வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கு. அப்போ டேரக்டாக வந்து we are going to multiply A into B equal to AB நான் மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. கொஸ்டின்லேருந்து 0 -3 1 4 அதே மாதிரி B போட்டேன் அப்படின்னா -2 -3 0 -1. இப்போ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. டேரக்டாக I'm going to multiply this. if first row first column மல்டிப்ளை பண்ணோம், first row second column. அப்போ 0 into -2 வந்து 0, -3 into 0 again 0 தான். 0 into -3 வந்து 0, first row second column மல்டிப்ளை பண்றேன். -3 into -1 வந்து +3. அடுத்து பாருங்க 1 into -2 வந்து -2, 4 into 0 second row first column, 4 into 0 வந்து 0 தான். இப்போ 1 into -3 வந்து -3, அதுக்கப்புறம் பாருங்க 4 into -1 வந்து -1, சாரி -4. இப்போ ஃப்ரம் திஸ் A into B ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 0 3 -2 -7 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், AB the whole inverse. அப்போ AB the whole inverse ஃபார்முலா என்ன, AB the whole inverse is equal to 1 divided by determinant of AB into adjoint of AB. இப்போ determinant adjoint அப்படியே டைரக்டா 2 into 2 மேட்ரிக்ஸ்ன்றதால நம்ம டைரக்டா அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இப்போ A into B இந்த டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன பாருங்க, டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 into -7 வந்து 0. அடுத்து பாருங்க minus of 2 into 3 -2 into 3 வந்து -6. இப்போ minus of -6 வந்து +6 ன்னு சொல்லி வரும். AB வந்து adjoint, இது 2 into 2ன்றதால adjoint எடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க the reading diagonal 0 -7 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ -7 இங்க வந்துரும், 0 வந்து அடுத்த இடத்துக்கு போய்டும். மீதி இருக்க நம்பரை வந்து நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போகுதும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணா என்ன வருது -3, இங்க -2 இருக்கு, +2 அப்படி சொல்லி ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இதுல பாருங்க AB the whole inverse is equal to என்ன வந்திருக்கு எனக்கு 1 divided by 6 -7 -3 2 0. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ அடுத்து B inverse A inverse வந்து we are going to find. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் B inverse என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க, அப்புறம் A inverse என்னன்னு சொல்லி தனியா கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ B inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B inverse is equal to what, 1 divided by determinant of B into adjoint of B. இப்போ அதே மாதிரி நம்ம A inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint of A. இப்போ டைரக்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சா என்ன வருது சொல்லி பாருங்க. இப்போ B ஓட வேல்யூ from கொஸ்டின்ல இருந்து B ஓட வேல்யூ என்னது, இதுதான் -2 -3 0 -1. இப்போ 1 divided by determinant டைரக்டா எடுக்கிறேன், -2 into -1 னா எனக்கு என்ன வரும், இது 2 ன்னு வரும். 0 into anything 0 தான். அப்போ 1 divided by 2 adjoint. இப்போ adjoint எடுத்தோம் அப்படின்னா ரீடிங் டயகனல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க, -2 -1 இன்டர்சேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன வரும் -1 -2 ன்னு சொல்லிட்டு மாறிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டா போகுதும். இப்போ சைன் நான் சேஞ்ச் பண்ணா என்ன வருது பாருங்க, -3 இருக்கு, +3 ஆயிடும். 0க்கு சைன் சேஞ்ச் பண்ணா 0 தான். அப்போ B இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A இன்வர்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. A இன்வர்ஸ் is equal to 1 divided by determinant of A. அப்போ determinant of A ஓட வேல்யூ என்னது 1 divided by டைரக்டா மல்டிப்ளை பண்ணா 0 into anything 0, அப்புறம் -3 1 into -3 -3 minus of -3 +3 அப்படி சொல்லி வரும். இப்போ அட்ஜாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு லீடிங் டயகனல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க, மாட்டிங்க அப்படின்னா 4 0 அப்படி சொல்லி ஆயிடும். மீதி இருக்கிறது வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணா -3 இருக்குங்க, +3 ஆயிடுச்சு, 1 இருக்கு, -1 சொல்லி ஆயிடுச்சு. அப்போ B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், B இன்வர்ஸ் A இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ therefore B இன்வர்ஸ் into A இன்வர்ஸ் மல்டிப்ளை தான் பண்ண போறேன். 1 divided by 2 அப்படியே டைரக்டா எழுதுறேன். 1 divided by 2 -1 0 3 -2. அதே மாதிரி 1 divided by 3 4 3 -1 0. டைரக்டா வந்து நான் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாருங்க 1/2 1/3 இது ரெண்டுமே வந்து தனியா வெளியே எடுத்தேன் அப்படின்னா 1/2 into 1/3 1/6 ன்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது டைரக்டா ரெண்டு மேட்ரிக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன், -1 3 0 -2. அதுக்கப்புறம் பாருங்க 4 3 -1 0. இப்போ டைரக்டா மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ
ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க 1 டிவைடட் பை 6 அப்படியே இருக்கும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா -1 into -4 என்னது -4 3 into -3 வந்து -3 அடுத்து பாருங்க -1 into -3 என்ன வருது சாரி -1 into 3 வந்து -3 3 into 0 வந்து 0 தான் அடுத்து பாருங்க 0 into 4 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 4 தான் வந்து 0 அடுத்து பாருங்க -2 into -1 வந்து +2 ஓகேங்களா அடுத்து எனக்கு என்ன வருது சொல்லுங்க 0 into 3 வந்து 0 ஓகேங்களா அகைன் பாருங்க -2 into 0 வந்து 0 தான் இப்போ from this எனக்கு என்ன வந்திருக்கு 1 divided by 6 -4 -3 வந்து -7 -3 2 0 இப்போ 1 divided by 6 -7 -3 2 0 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்க AB the whole inverse B inverse A inverse என்னவா இருக்கு சேமா இருக்கு therefore from equation 1 and 2 conclusion கொடுங்க from equation 1 and 2 equation 1 and 2 இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு AB the whole inverse is equal to B inverse A inverse அப்போ verified verify பண்ண சொன்னாங்க hence இது verified அடுத்து பாருங்க இதே क्वेश्चन இதே மாடல்ல எக்சர்சைஸ்ல வந்து 7th क्वेश्चन இருக்கு அத தான் we are going to solve now இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க if A into 2 into 2 matrix கொடுத்திருக்காங்க B in ஒரு 2 into 2 matrix கொடுத்திருக்காங்க verify that AB the whole inverse is equal to B inverse A inverse இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் A and B வந்து எழுதுங்க given அப்படினு அதுக்கு அப்புறம் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு தனியா கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து ஈக்குவேட் பண்ணனும்னு சொல்லி இப்போ A into B லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம் அப்படினா A into B the whole inverse அதனால A into B நான் மல்டிப்ளை பண்ண போறேன் இப்போ A into B நான் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க A 3 2 7 5 B என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க -1 -3 5 2 இப்போ நான் மல்டிப்ளை பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோமா இப்போ ஃபர்ஸ்ட் ரோ 3 into என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க 3 into -1 வந்து -3 2 into 5 என்ன வரும் +10 அப்படினு வருது அடுத்து பாருங்க 3 into -3 -9 2 into 2 +4 இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 into -1 -7 5 into 5 25 +25 அடுத்து பாருங்க 7 into -3 -21 அதுக்கு அப்புறம் 5 into 10 5 into 2 10 இந்த மாதிரி வந்துருச்சா இப்போ from this இதல இருந்து பார்த்தோம் அப்படினா நான் இத ஆட் பண்றேன் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க -3 + 10 என்ன வரும் 7 அப்படி சொல்லி வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படினா -9 + 4 அப்பனா வரும் -5 அடுத்து பாருங்க -7 25 இப்போ 25 ல 7 போயிடுச்சு அப்படினா I'll be getting 18 ஓகேங்களா 18 -21 + 10 அப்போ -11 இது வரைக்கும் வந்துருச்சா இப்போ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் A into B அடுத்து பாருங்க என்ன பண்ணோம் AB the whole inverse அப்போ AB the whole inverse ஃபார்முலா என்ன AB the whole inverse is equal to 1 divided by determinant of A into B அதுக்கு அப்புறம் adjoint of A into B டைரக்ட்டா வந்து நான் போட போறேன் அப்படியே இப்போ 1 divided by 2 into 2 னா டைரக்ட்டாவே நான் போட்டுக்கலாம் 1 divided by determinant of A into B determinant அப்படினா 7 into -11 எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க -77 minus of 18 into 5 18 5 நான் மல்டிப்ளை பண்ண அப்படினா 18 into 5 எவ்வளவு வருதுன்னு சொல்லி பாருங்க 8 5s are 40 0 4 5 1s are 5 90 அப்படி சொல்லி வருது அப்போ -90 -5 ன்றதால -90 அப்போ minus of -90 plus 19 சொல்லி வருது adjoint of AB அப்ப adjoint of AB என்ன பண்ணனும் AB க்கு வந்து adjoint எடுக்கணும் அதாவது லீடிங் டயகனல்ல மட்டும் நான் என்ன பண்ணனும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணா -11 7 ஆயிடுச்சு மீதி இருக்க நம்பர்ஸ் என்ன பண்ணனும் அப்படியே வந்து டைரக்ட்டா வந்து நம்ம எழுதணும் ஓகேங்களா சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் அப்ப -5 இருந்தது +5 ஆயிடுச்சு +18 இருந்தது -18 சொல்லி ஆயிடுச்சு இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படினா வாட் ஐ அம் கெட்டிங் அதாவது 90 ல வந்து 77 போயிடுச்சு அப்படினா 13 ஓகேங்களா 13 அப்புறம் -11 5 -18 7 இதுதான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன் which is equal to AB the whole inverse ஓகேங்களா அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க அடுத்து I am going to find B inverse A inverse ரெண்டுமே தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம் அப்ப B inverse ஃபார்முலா என்ன B inverse is equal to 1 divided by determinant of B into adjoint of B இப்போ இதே மாதிரி A inverse அப்படினா என்ன வரும் A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint of A இந்த மாதிரி தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே we are going to multiply இப்போ ஃபர்ஸ்ட் நான் B inverse கண்டுபிடிக்கிறேன் இப்போ B inverse is equal to எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க 1 divided by determinant of B இப்போ 1 divided by determinant of B அப்படினா B எங்க இருக்கு இதுதான் B இப்போ இதுல வந்து determinant -1 into 2 என்ன வருது எனக்கு -2
மைனஸ் ஆஃப் 5 into minus 3 அது minus 15 minus of minus 15 வந்து plus 15 ஓகேங்களா. அடுத்து என்ன வருதுன்னு சொல்லிருங்க adjoint of b. அப்போ இது adjoint எடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இந்த லீடிங் டேபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க என்ன வரும் 2 minus 1 இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நம்பர் மீதி என்ன நம்பர் இருக்கோ நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்போ -3ன்றது +3 சொல்லி ஆயிடும், +5ன்றது -5 சொல்லி ஆயிடும். இதுதான் வந்து b இன்வர்ஸ் ஓட வேல்யூ. அடுத்து பாருங்க I am going to find a inverse. a inverse is equal to a inverse என்ன பண்ணனும் 1 divided by determinant of a. a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்க. இப்போ a determinant 3 5s are 15 minus 2 7s are 14. அப்போ 15 minus 14 அப்படினு சொல்லி வருது. ஓகேங்களா. அடுத்து என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. எனக்கு adjoint of a அப்படினா லீடிங் வேல்யூ 3 5 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 3 5 நான் இன்டர்சேஞ்ச் பண்ண அப்படினா என்ன ஆயிடும், இங்க வந்து 5 வந்துரும், இங்க வந்து 3 ன்னு சொல்லிடும். மீதி இருக்க நம்பர் வந்து சைன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ சைனை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படினா I'll be getting what -2 -7 அவ்வளவுதான். அப்போ அடுத்து பாருங்க 1 divided by 13 அப்படி நான் போட்டுக்கிறேன் 2 -5 3 -1. அதே மாதிரி a inverse is equal to என்ன வருது 1 divided by 1 ன்னு சொல்லி வருது. இப்போ 5 -7 -2 3 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ டைரக்டா வந்து I'm going to multiply b inverse into a inverse. இப்போ therefore b inverse into a inverse நான் மல்டிப்ளை பண்ண அப்படினா 1 divided by 13 2 -5 3 -1. Similarly 5 -7 -2 3. இது மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 1 divided by 13 அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண அப்படினா 2 into 5 is what 10. அதுக்கப்புறம் 3 into 7 is what -7 இருக்கு. அப்போ -21. இப்போ similarly 2 into 2 is first row second column. 2 into -2 வந்து -4. 3 into 3 is 9 plus 9. இப்போ அடுத்து பாருங்க -5 into 5 is -25. அடுத்து எனக்கு என்ன வருது பாருங்க -1 into -7 வந்து +7. அடுத்து பாருங்க -5 into -2 வந்து +10. -1 into -3 வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3 ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா what I'll be getting 1 divided by 13 10ல வந்து -21ல 10 போயிடுச்சு அப்படின்னா I'll be getting -11. அதே மாதிரி 9ல வந்து -4 போயிடுச்சுன்னா 5. அடுத்து பாருங்க -25ல 7 போயிடுச்சு அப்படின்னா I'll be getting -18. ஓகேங்களா. அடுத்து பாருங்க 10ல வந்து 3 போயிடுச்சு அப்படின்னா 7. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்றதும் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்றதும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுன்றது என்னது b இன்வர்ஸ் a இன்வர்ஸ். ஆமா ஈக்குவலா இருக்கு. இங்க பாருங்க 1 divided by 13 -11 5 -18 7 அதே தான் இங்கேயும் இருக்கு. ரைட். அப்போ இதுல இருந்து from equation 1 and 2 equation 1 and 2 என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதாவது ab the whole inverse is equal to b inverse a inverse. ஓகேங்களா is verified. வெரிஃபை தானே பண்ண சொல்லிருக்காங்க. ஆமா வெரிஃபை பண்ணி ஆயிடுச்சு. ஓகேங்களா. தட்ஸ் இட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான செஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.